Dear students, paramedical உடைய 19 degree courses Pharma D உடைய rank list வந்து நம்மளுக்கு இன்னையிலிருந்து எப்பனாலும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய MBBS BDS உடைய அப்ளிகேஷன் இன்னையோட முடியுது. சோ நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணனும்னா இந்த paramedicalக்கு மட்டும்தான். சோ இந்த நிமிஷத்துல இருந்து இன்னையிலிருந்து நம்மளுக்கு எப்பனாலும் நம்மளுடைய rank list வந்து ரிலீஸ் பண்ணலாம். சோ and இந்த தனுவாஸ் உடைய rank list வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய ரேங்க் என்ன கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடி எந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்க எந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து எந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படிங்கற தேதி வந்து அதாவது டைம் டேபிள் வந்து நமக்கு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நமக்கு இன்னும் 1 or 2 டேஸ்ல வந்து தனுவாஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆபீஷியலா. தனுவாஸ பொறுத்தவரைக்கும் கவுன்சிலிங் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் அதாவது ஓசி கம்யூனிட்டிக்கு இந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும். பிசில இருந்து பிசிக்கு வந்து இந்த கட் ஆஃப், எம்பிசிக்கு வந்து இந்த கட் ஆஃப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீமும் வெட்னரிக்கும் சரி பிடெக்குக்கும் சரி எல்லா ஸ்ட்ரீம் வொகேஷனல் அகாடமிக் 7.5 எல்லா ஸ்ட்ரீமுக்குமே இந்த கம்யூனிட்டி வைஸ் இவ்வளவு கட் ஆஃப் இருந்தாதான் நீங்க வந்து கவுன்சிலிங்கே என்ன பண்ண முடியும்னா பார்ட்டிசிபேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்க அந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் உள்ள போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கு. அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தனுவாஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிருந்தாலும் அந்த 660 சீட்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப குறைவான சீட்ஸ். சோ இதுக்கு காம்படிஷன் வந்து நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி பேஸ்ல தான் அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண சொல்றாங்க. சோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து கம்யூனிட்டி வைஸ் இந்த வருஷம் எவ்வளவு இருந்தா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், எவ்வளவு வந்து கட் ஆஃப் இருந்தா சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சோ தனுவா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் இந்த கம்யூனிட்டி வைஸ் இருந்தாதான் நீங்க கவுன்சிலிங்ல கட் ஆஃப் இருந்தாதான் நீங்க கவுன்சிலிங்லயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி பாராமெடிக்கல் கோர்சஸுக்கும் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா 19 டிகிரி அண்ட் ஃபார்மா டி கோர்சஸுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல ஜெனரல் ரேங்க பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கம்யூனிட்டி வைஸ் இந்த கட் ஆஃப் வச்சுதான் நம்ம கவுன்சிலிங் போய் அட்டென்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும்லாம் இல்ல. சோ பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மா டி எதுக்குமே அந்த மாதிரி நம்மளுக்கு தனுவாஸ்ல இந்த கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வச்சுதான் நம்ம கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சோ பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்கும்போது உண்மையாவே லக்கியான ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஜெனரல் ரேங்க் பேஸ் பண்ணி ஒரு 200 to 160 கட் ஆஃப் இருக்கிறவங்க ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 159ல இருந்து ஒரு 130 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் டைம் டேபிள் ஷெட்யூல் வந்து கொடுத்து உங்களை கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க. சோ இப்போ வந்து பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் தனுவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருந்தா சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஹோப் வந்து நிறைய பேர்ட்ட இருக்கு. இந்த வருஷம் தனுவாஸை பொறுத்த வரைக்கும் சரி பாராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் சரி நம்மளுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்மளுடைய கட் ஆஃப் வந்து குறையும். தனுவாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதே மாதிரி பாராமெடிக்கலுடைய கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறது எந்த பேசிஸ்லனா சீட் இன்க்ரீஸ் ஆன ஒரு காரணம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சு நம்ம தான் கடைசியா நம்ம வெயிட் பண்றோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கட் ஆஃப் கண்டிப்பா குறையும். நிறைய பேருக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோ உங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதே ஒரு பாசிட்டிவிட்டியோட இதே ஒரு பாசிட்டிவ் வைபோடய இருங்க. நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரொம்ப விரைவில் பாராமெடிக்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தனுவாஸுக்கும் இன்னும் 1 or 2 டேஸ்ல கவுன்சிலிங் ஷெட்யூல் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய அப்டேட்ஸ்க்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.